இந்த வீடியோவில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமின்றி ஃபேர் வியூஸுக்காக சில வீடியோக்களை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். ராஜ் அவருடைய மனைவியை விட்டு விலகி இன்னொரு மனைவியோட போனாரு. இதுதான் அவருடைய அலிகேஷன், அவருடைய காரியங்கள். அதுதான் அவர் செய்த தப்பிதங்கள். அதே போல அநாகரிகமாக நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிற ஒரு காரியம். அதுல அந்த சேனலும் சரி, சத்தியம் டிவியா இருந்தாலும் சரி, என்னமோ உண்மை உத்தவமா போயிட்டு இருக்க மாதிரியும் ராஜ் மாத்திரமா நடனம் ஆடுறாரு அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க 3 பேர் ஆடி இருப்பாங்க. ராஜா நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எங்க போனாலும் படம் காட்டுறது விளம்பர பிரியா இந்த ஜான் ஜெபராஜ்ங்கிறவரு படம் காட்டுறது, அதாவது ஜெபப்படம். அதுக்கு அடுத்தாங்கள பல காரியங்களை படம் காட்டுறது யாரு அப்படிங்கிற கிறிஸ்துவத்தின்படி. கிறிஸ்துவ சொன்னாங்க அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம்னு படம் காட்டுறது அவரு. வணக்கம். அதாவது ஜான் ஜெபராஜ் விசஸ் மோகன் சி லாசரஸ். இது எதனால இந்த பதிப்பு போடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் எபிசோடு 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி 2வது பார்ட் செயற்கை தொடரும் அப்படின்னு போட்டிருந்தோம். இது எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து போக்சோ வழக்குல கைதானார். கைதான சமயத்துல இந்த வீடியோவை அனுப்பியிருந்தாங்க. பட் அந்த நேரத்துல நம்மளால பேச முடியல. பட் இருந்தாலும் அந்த யூடியூப் சேனல்ல வச்சிருக்காங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய காழ்ப்புணர்ச்சி, வெஞ்சன்ஸ் சொல்லலாம். அந்த காரியத்தை இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு சின்ன பிக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடுகிற பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. அதாவது ஜான் ஜெபராஜ் போக்சோ வழக்குல கைதானார். ஜான் ஜெபராஜ் அவருடைய மனைவியை விட்டு விலகி இன்னொரு மனைவியோட போனாரு. இதுதான் அவருடைய அலிகேஷன், அவருடைய காரியங்கள். அதுதான் அவர் செய்த தப்பிதங்கள். அதே போல அநாகரிகமாக நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிற ஒரு காரியம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ஃப்ரேம்ல இருக்கிறாரு. ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு போதகர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தோடையும் டேக்கிள் பண்ணி அவரு நம்பர் 1 இடத்துல இன்றைய வரைக்கும் ஜான் ஜெபராஜ்ங்கிற அந்த நபர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன் சுராசரஸுக்கு மற்றும் பல ஊழியர்களுக்கு, அதாவது ஃபேமஸா இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ஏதோ ஒரு விஷயத்துல அவர் சக்சஸ் பண்ணியிருக்காரு. அதே வேளையில அந்த ஒரு இது இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள உள் வாய்க்கா வெளி வாய்க்கா வாங்கியிருக்கு. புரிஞ்சுங்களா? உள் வாய்க்கா வெளி வாய்க்கா வாங்கியிருக்கு. வரப்புல பிரச்சனைன்னு கேட்டா உள் வாய்க்கா வெளி வாய்க்கா, இது இள வாய்க்கா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கா சண்டை வீடியோலயே சண்டை போட்டுக்குவாங்க. மோகன் சி லாசரஸ் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுவாங்க, வைப்பாங்க. ஸோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு 3-4 மாதமே இருக்குன்னு வைங்களேன். இந்த 4 மாதங்களுக்கு முன்னதாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் போக்சோ வழக்கிலே கைது செய்யப்படுறார். முக்கிய குற்றவாளியாக சொல்லப்படுறார். அப்போ அந்த காலகட்டத்துல இந்த சத்திய காஸ்பல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, வியூஸை பெருக்கிறதுக்கும், இது என்னமோ சத்தியம் காஸ்பல்ங்கிற அந்த சேனலும் சரி, சத்தியம் டிவியா இருந்தாலும் சரி, என்னமோ உண்மை உத்தவமா போய்கிட்டு இருக்க மாதிரியும், மோகன் சி லாசரஸ் ஏற்கனவே உண்மையா போய்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு கதை, ஒரு பிளேமை பண்ணி என்ன பண்றாங்க, இந்த மேடம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஜெபராஜை போல இன்னொரு ஜான் ஜெபராஜ் எழும்பாதபடிக்கு பாருங்கள், உங்களுடைய சபையிலுடைய மூத்த வாலிபர்களையே தேர்ந்தெடுங்கள், அப்படி எடுங்கள் இப்படி எடுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கவரேஜிங் மாதிரி போட்டு பேசியிருக்காங்க. அதாவது இங்க நடனம் ஆடாதது யாரு? அதாவது ஜான் ஜெபராஜ் மாத்திரமா நடனம் ஆடுறாரு அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க 3 பேர் ஆடி இருப்பாங்க. அது யாருங்கிறத கேளுங்க. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னதாக ஆடினதுன்னு பாருங்க. நல்ல காலம் பிறகு நல்ல காலம். இது மாத்திரம் அல்ல. ஜெசின் இந்தியாவை பார்த்தீங்க, அப்போஸ்தலர் டி அலெக்ஸ் அப்படிங்கிறவருடைய நடனத்தை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 பேர் கோமளித்தனமா ஆடினதை பார்த்தீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், அப்போஸ்தலர் டி அலெக்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அவருடைய ஆசான் ஒருத்தர் ஆடி இருக்காரு பாருங்க ஆட்டம். முன்னால 7 வருஷத்துக்கு முன்னால ஆடி இருக்காங்க. சரி, அடுத்தது இன்னொரு நடனம் ஆடி இருக்காரு பாருங்க. ஜெசின் இந்தியா முதல் பல பேர் நடனாடி பல காரியங்களை சபை முன்னால, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு லா கிடையாது, கிறிஸ்துவ லாவும் கிடையாது, அப்படி நடனம் ஆடுறாங்க. அது போக இவருடைய ஆதரவாளர் என்று சொல்லப்படுகிற யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திக் கமாலியல் என்ன மாதிரி குதிச்சிருக்கான்னு பாருங்க.
குதிச்சாரா? அப்போ இவ்வளவு கேவலமான ஒரு காரியங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாகவே தொடர்ந்து வருகிறது. தனி ஊழியம்னு பண்றவங்க, தனி ஊழிய சட்ட திட்டத்துக்கு உட்படாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட நடனங்களை தொடர்ந்து செய்துகிட்டே வராங்க. ஆனால் 4 மாதங்களுக்கு முன்னதாக சத்தியம் காஸ்பல் என்கிற அந்த சேனல் எதுக்காக இப்படி சொல்லப்பட வேண்டும்? இந்த காலகட்டத்தில், அதாவது ஜான் ஜெபராஜ் காரணம் செய்யும்படி முதல்ல எடுத்த உடனே ஜான் ஜெபராஜுக்கு தான் சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆரம்பிச்சு தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பணம் வாங்கியதை, பணம் சம்பாத்தியம் பண்ணதையும் கடைசியாக அவன் திருடன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரிஸ் வேஸ பயன்படுத்தி இருக்காங்க. ஒட்டு மொத்தமான ஒரு வன்மத்தை கக்கியிருக்காங்க அந்த சத்தியம் காஸ்பல். சரிங்களா? இப்போ இந்த 4 வகையான நடனங்களை நீங்க வீடியோவா பாத்தீங்க. அதுல ஒன் ஆஃப் த அப்போஸ்தலர் டி அலெக்ஸாக இருக்கட்டும், மற்றுமாக ஜஸ்டின் இந்தியாவாக இருக்கட்டும், மற்றுமாக இன்னொருத்தன், அவன் பேரு தெரியல, அவன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு செத்து போயிட்டான் அவன். அதுக்கு அடுத்ததாக இன்னும் பலர், அதுக்கு அடுத்தாக்கல கார்த்திக் காமாலியன், இப்படி பல பேர் கோமாளித்தனமான நடனங்களையும் ஆபாச நடனங்களையும் என்ன சொல்றது, இந்துக்கள் எப்படி இது பண்ணுவாங்களோ அப்படிப்பட்ட நடனங்களை செய்திருக்கும் பொழுது, முதலே 7 வருஷத்துக்கு முன்னதாகவே, சபையில நடக்கிறதுக்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவை ஏன் போடல? அப்போ ஜான் ஜெபராஜ் என்கிறதான அந்த மனிதனை கனெக்ட் செய்து அவர்களுடைய வளர்ச்சி பொறுக்காத ஒரு மோகன் சிலாசரஸ் கும்பல்னு சொல்லலாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஜாதிய அடிப்படையில பல காரியங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான காரியங்கள் வெளிவருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன் சிலாசரஸ் தனி கேட்டகரிஸ், அதுக்கு அடுத்தாக அவங்களுடைய கும்பல்கள் தனி கேட்டகரிஸ். அந்த போட்டோ கூட பாருங்க, பாத்தீங்களா? இவங்கெல்லாம் நல்ல ஊழியர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள். ஆனால் ஜான் ஜெபராஜ் நல்ல ஊழியர் இல்ல, அவர் ஒரு திருட அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து மக்களுக்கு விதைக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மோகன் சி லாசரஸ் மற்றுமாக பலரும் உண்மையான கிறிஸ்தவர்களா அப்படின்னு பார்த்தா உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவை நீங்க பாருங்க, சத்தியம் டிவி அப்படிங்கிற, அது கர்த்தரால் தொடங்கப்பட்ட காரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கட்சி பிரிண்ட்ல வருதுங்கிறத கேளுங்க. நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி இத்தனை ஆண்டு காலம் 15. உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒண்ணும் தெரியாது. என்னப்பா ஜான் ஜெபராஜ், பொசுக்குன்னு தடாவடியா எப்படி பேசிட்டிய? ஆண்டு காலம் ஆண்டோர் அற்புதமாய் நடத்தி கொண்டே வந்திருக்கிறார். வரதான் கர்த்தரால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சேனல்ல என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதையும் கேளுங்க. இவர்கள் எல்லாம் சொல்லதுக்கு தகுதியானவர்களா? ஜான் ஜெபராஜினுடைய அலிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய மனைவியை பிரிந்து இன்னொரு பெண்ணோடு போயிட்டாரு 1. அதுக்கு அடுத்தாக்கல கேவலமான டான்ஸ் ஆடுறாரு 2. அதுக்கு அடுத்தாக்கல லைட் செட்டப், அதுக்கப்புறம் மறுபடியும் போடாவா கொய்யா அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுவது, இப்படி பல காரியங்கள் அவர் மேல அலிகேஷனா இருக்கு. இருந்த போதிலும் இவங்களுக்கு டஃப்பான ஒரு ஊழியக்காரனாக அல்லது பாடலாசிரியராக இருக்கிறாரு, எல்லாத்தையும் பீட் பண்ணி போறாரு. இது இவங்களுக்கு, அதாவது மோகன் சி சம்பந்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு செம காண்டு, நம்மளை விட உயர்ந்து போறானடா, நம்மளை விட ஹைலைட்டடா போறானே அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸை வைத்துதான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காலகட்டத்துல ஜான் ஜெபராஜை போல இன்னொரு ஜான் ஜெபராஜ் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அசுர வளர்ச்சியை கண்டது யாரு? தன்னிச்சையாக செயல்பட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதாவது பின்புலமே இல்லாத ஒரு நபரு, ஒரு இஸ்லாத்தில இருந்து வந்திருக்காரு ஜான் ஜெபராஜ். அசாதாரணமான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறாரு. அதே போல இந்த யாரு சொல்றது, நம்ம பெர்க்மான் செய்யா பாடல்கள், மற்ற காரியங்கள், அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் பீட் பண்ணி இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மில்லியன் கணக்குல பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஜான் ஜெபராஜினுடைய லீடிங்கு
பெரும்பான்மையான ஒரு காரியம். அவரை தட்டி தூக்கணும், தகர்த்து போடணும்னு நினைச்சு பார்த்தாலே என்ன ஆகுது, இவரு ஓன்னு போயிட்டே இருக்காரு, ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தாக்குல அவரு மேல இருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜ் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு சம்பாத்தியம் பண்றாரு, பல சூட்டுகள்லாம் ஓப்பனாவே அடிக்கிறாரு, ஓப்பனா இது பண்றத வைக்கிறாரு. இத இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த வீடியோல, சம்பாத்தியம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் என்றால் அவன் திருடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சம்பாத்தியத்தை முதலீடாக பண்ணாங்க. மோகன் சி லாசரஸ் இருக்காரு இல்லையா, இந்த மோகன் சி லாசரஸ் சம்பந்தமானவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, லீடு பை, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முதலீட்டை என்னன்னா அந்த பணம் வரக்கூடிய பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் காஸ்பல் டிவி, சத்தியம் டிவி, பல காரியங்கள், மழை வாங்கிறது, இப்படி பல காரியங்களை நிலங்களாக வாங்கி கொண்டும் அதுக்கு அடுத்ததாக கணக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக மரங்களை வைப்பதாகவும், அதுக்கடுத்தாக நிழல் கூடைகள் எல்லாம் இப்படி பதுசா பணத்தை எப்படி முதலீடு பண்ண முடியுமோ அப்படி மோகன் சி லாசரஸ் கும்பல் செய்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஆடைகள்ல தன்னுடைய காரியங்களை நம்முடைய, அதாவது அவருடைய இளம் வயதிலே எந்த அளவுக்கு வறுமையை கண்டாரோ, எப்படியெல்லாம் அவரு மனசுக்குள்ள நினைச்சிருந்தாரோ அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தி இளமை காலத்துல நம்ம ஒரு நல்ல லக்ஸுரியான சாப்பாடு சாப்பிடல, பல காரியங்கள், அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், இளம் வயதில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் அவருக்கு வந்த சான்ஸோட சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, பயன்படுத்திக்கிட்டாரு. பயன்படுத்தினதுனால, ஷோ காட்டினதுனால, படம் காட்டினதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலருக்கும் வைத்தறிச்சல்ல ஜான் ஜெபராஜ் போய் முடிந்தார். சோ முடிஞ்சிட்ட எல்லாரும் அப்படி நினைக்கிற நேரத்துல ஃபர்ஸ்ட் கீர்ல போட்டு ரேஸ் பண்ணி டாப் கீர்ல போயிட்டாரு. அந்த வகையில ஜான் ஜெபராஜ அசைக்கவே முடியல. பல காரியங்கள் நம்மளாம் போட்டோம், அவனை வன்மமா இது பண்ண வச்சோம், பட் பொறாமையில கிடையாது, அவன் அழிஞ்சு போகணுங்கிறது நம்முடைய எண்ணம் கிடையாது, எனக்கு எண்ணமே கிடையாது. நல்லா இருக்கட்டும், ஆனா நல்ல முறையா பயணிக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ண ஓட்டமா இருந்தது. சரியா? சரி, இவங்க இந்த மாதிரியான காரியங்கள்ல ஒரு தடவை அசைச்சு போடலாம், ஒரு தடவை மழுங்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு இவங்க எவ்வளவு தகுதியற்றவர்கள், எவ்வளவு மாண்பற்றவர்கள், புரியுதுங்களா இல்லையா? அப்போ யாரு இதுல ஹைலைட் பண்ணி கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க, பாடல் மூலியமா அவர் பணத்துல இது பண்ணாலும், பணத்தால கொண்டு போனாலும், எதை பண்ணாலும் வச்சாலும் அவருடைய பாடல்கள் ஹிட் அடிக்குது. அது போகல அவரை பாலா போகணும்னு படுத்தினவங்களையே அவருக்கு முன்னதாக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லுகிறபடி தடாலடியாக எந்திக்கிறாரு. அவருடைய விமர்சன கற்களை என்ன பண்றாரு, படிக்கற்களாக மாற்றி ஸ்டெப்பை ஸ்டெப்பா போயிட்டார். சரிங்களா? இதுல ஜாதிய கண்ணோட்டம் வருகிறதா அப்படின்னு சொன்னா எனக்கு கண்ணோட்டம் வருகிறது. எப்படி தெரியுமா? பாஸ்டர் ரேகலாண்ட், ஸ்டாலின் ரேகலாண்ட் அப்படிங்கிறவரு நமக்கு ரொம்ப பழக்கம். பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கிறாரு, பைபிள் ஆசிரியரா இருக்கிறாரு, ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடிய நபர். ஏன்னா இந்த போட்டோல சத்தியம் காஸ்பல்ல அத்தனோருடைய போட்டோவை போட்டிருக்காங்க. இந்த பாஸ்டர் ரேகலாண்ட் பேசும் பொழுது அவருடைய தாத்தா பெயரை மென்ஷன் பண்றாரு. என்ஆர் அப்படிங்கிறாரு. என்ஆர் எஸ்ஆர்னே சொல்லலாம். எஸ்ஆர் இஸ் மீன்ஸ் என்ஆர். புரியுதுங்களா? அவங்களா பேர் மாத்திக்கிட்டாங்க என்ஆரா. அப்படிப்பட்ட நபர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அப்படி சொல்றாரு. பூச்சிக்காட்டுல அவங்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்காங்க, நாசரேத் தான் எனக்கு ஊரு அப்படிங்கிற ரீதியில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாதிய ஒரு கண்ணோட்டத்தோட ஆசாலின்னு இருக்காரு. பைபிள் டீச்சர்னு சொல்லக்கூடியவரு தன்னை என்னாரு, எங்க தாத்தா என்னாரு, எஸ்ஆரா இருந்தாரு, இப்ப என்ஆரா மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோடியூசிங்க பண்ணாரு. அப்போ நான் நினைத்தேன்ட்டு, கிறிஸ்துவனா மாறலையடா, என்னதான் பைபிள் கிளாஸ் டீச்சரா இருந்தாலும் அவனுக்குள்ள ஓடுறது இந்த சாக்கடையான என்ஆர் அப்படிங்கிற அந்த ஜாதி தான் வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த இதுல போட்டோவை போட்டு வச்சிருக்கிறான். நீ என்னைக்கும் உயர்ந்தவன் நீ கணக்கிடாத, யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கணக்கிடாத, எந்த காரியத்திலும் விழுந்துருவீங்க. அப்போ அந்த போட்டோல பார்க்கும்போதுதான் இவன் எல்லாம் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா எந்த ஒரு கால சூழ்நிலைகள்லயும் ஜான் ஜெபராஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னிச்சையான வளர்க்கப்பட்ட ஒரு மாமரம் அப்படின்னு சொல்லலாம். தன்னிச்சையாக கிளைகள் கொண்ட மிகப்பெரிய மரமாக
காணப்படுறாரு அப்படின்னு நாம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த நாட்கள்ல ஒவ்வொன்றையும் நான் அனலைஸ் பண்றேன், ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்னாங்க. பட் அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் மிக தெளிவா சொல்றாங்க. ஜான் ஜெபராஜை குறித்து நிறைய விஷயங்கள் வருகிறது. ஒருவேளை அவரை தப்பான ஒரு அலிகேஷனாக போய் அவரை இது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எனக்கு மைண்ட் ப்ளோவிங் ஆகுது. அதே போல ஆவியில உணர்றேன், என்னடா இது அப்படின்னு. ஏன்னா சில காரியங்கள் ஒருத்தரை சிறையில அடைச்சிட்டு அவர் குற்றவாளியா இருக்க முடியாது. அவரு குற்றவாளின்னு மனிதர்கள் சொல்லலாம், ஆனா ஆண்டவர் அதுல தட்டி தூக்குனாரா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. இப்போ ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லை அப்படின்னா அவரை ஒரு 15 நாள் உள்ள வச்சிருந்தாரு. உள்ள வச்சு வெளியே எடுக்கிற தொட்டி தூக்குனாலும் என்ன பண்ணாரு, மீண்டுமாக எந்திரிச்சு ஒரு கிரியை செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்க பாருங்க. பாத்தீங்களா? அப்போ எந்த காரியங்கள் ஒருத்தன் குற்றவாளி குற்றம் செய்திருப்பான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருப்பான், அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துருப்பான். புரியுதுங்களா? குற்றம் செய்யாதவன் என்ன பண்ணுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில தலை காட்டுறதுக்கு முடியாது. வெளியில தலை காட்டுறதுக்கு அவனுடைய மனசாட்சி அவனை கொல்லும். பட் ஜான் ஜெபராஜ் அதுல விதிவிலக்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டு அதை என்ன பண்றாரு, மீண்டுமாக என்ன பண்றாரு, தன்னுடைய காரியங்கள்ல என்னதான் இது பண்ணாலும் வச்சாலும் தன்னுடைய காரியத்துல இதா இருக்காரு, வைக்காரு. சரியா? சரி. அதுக்கு அடுத்ததாக இந்த மோகன் ஸ்ரீ லாசரஸ் பலர் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படின்றாங்க இல்லையா. இந்த மோகன் ஸ்ரீ லாசரஸ் உண்மையாக கிறிஸ்துவத்துக்கு என்ன செய்துட்டாரு, கிறிஸ்துவ மக்களுக்காக என்ன செஞ்சிட்டாரு, புதிதாக ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரா அப்படின்னு சொன்னா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு விதையை போட்டுட்டாங்க மிஷனரிமார்கள், பல கத்தோலிக்க மிஷனரிமார்கள், கத்தோலிக்கர்கள் மற்றும் சிஎஸ்ஐ மற்றும் பல காரியங்கள் வந்த ஆங்கிலேய மிஷனரிகள் விதைச்சிட்டு போனதை அவங்களுக்கு இப்போ சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க மூலியமா பணம் ஆக்கிட்டு இருக்காரு. அந்த பணத்தை பல பரிமாணங்கள்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதனால இவரை பத்தி தெரியல. புரிதுங்களா இல்லையா? மோகன் ஸ்ரீ லாசரஸை பத்தி தெரியாததுக்கு காரணம் என்னன்னா அப்படியே பல இடங்கள்லயும் பல பிரிவுகளாக பணத்தை அப்படியே பிரிச்சு போட்டுருவாங்க. ஒவ்வொரு இடங்களையும் அப்படியே 1 by 1 கொடுத்து வைக்கிறது. புரிதுங்களா இல்லையா? என்கிட்ட இருந்தா என்கிட்ட கொடுத்து வச்சுக்கிட்டு நீ இதை பார்த்துக்கூடா, ஆனா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு செட்டப்பா வச்சிருக்காரு. மோகன் என்ன சொல்றது, ஜான் ஜெபராஜுக்கு அந்த மாதிரியான விவரம் புரியல. சோ என்ன பண்றாரு, அவரு ஒரு ஆடிக்காரு, அதையும் படம் காட்டி நான் வாங்கியிருக்கேன், மறைக்கல. எந்த காரியத்தையும் மறைக்காம செய்யறதுதான் ஜான் ஜெபராஜுடைய ஹைலைட்டடு. ஆடிக்கார் வாங்கினாலும் அதை படம் பிடிச்சி காட்டுறது, சூட்டு போட்டாலும் அதை காமிக்கிறது, சாப்பிட்றதா இருந்தாலும் அதை விழாக்கா போட்டுறது. எதுவுமே ஒரு விளம்பர பைத்தியமா ஜான் ஜெபராஜ் அவர்கள் மாறிட்டாரு. பல காரியங்கள் மாறினதுனால மக்களுக்கு இவர் செய்யறது பிழையா தெரியுது. ஒரு விஷயம் அவரு தப்புன்னு தெரிஞ்சுதுங்கிறத விட அவர் மக்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையா இருந்தாங்க. ஆனா இவங்க காமிப்பாங்களா, கணக்கு காமிப்பாங்களா, இத்தனை கோடி ரூபாய் நாங்க காணிக்க வந்தது, இத்தனை கோடி ரூபாய் நாங்கள் செலவு செய்திருக்கிறோம், அப்படி பண்ணிருக்கோம், இப்படி பண்ணிருக்கோம்னு காமிச்சிருக்காங்களா? இல்ல. ஆனா அந்த வகையில ஜான் ஜெபராஜை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எங்க போனாலும் படம் காட்டுறது, விளம்பர பிரியையா இந்த ஜான் ஜெபராஜ்ங்கிறவரு. சரியா? அந்த விளம்பர பிரியமே என்ன ஆகுது, உலகத்துல அப்படி காட்டுது. ஏன்னா மோகன் ஸ்ரீ லாசரஸ் ரொம்ப ரொக்கஸ்தம் கிடையாது, சத்திய காஸ்பலும் ரொக்கஸ்தம் கிடையாது. சத்தியம் காஸ்பலோட இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் பணத்தாசை பிடித்த வெறியர்கள். கார்த்திக் கமலியால இருக்கட்டும், பல காரியங்கள் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சம்பாத்தியம் பண்றாங்க. எல்லாத்தையும் கிறிஸ்துவ பேரை சொல்லி வரக்கூடிய ட்ரெஸ்ல வரக்கூடிய அத்தனை பணங்களையும் அத்தனை காரியங்களையும் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்டா பண்றாங்க. புரியுதுங்களா? எல்லாத்துக்கிட்டையுமே விலை கூடின கார்களுக்கு காமிக்க மாட்டான், படம் காட்ட மாட்டான். படம் காட்டினா மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே அமைதியா இருக்கு. இதே மோகன் ஸ்ரீ லாசரஸ்கிட்ட 85 லட்சம் ரூபாய்க்கு BMW கார் இருக்கு, தன்னிச்சையா இருக்கு. வெளிநாடுகளுக்கு போறாரு. ஒண்ணுமே இல்லாதவர் வெளிநாடுகள்ல போயிட்டு பெத்தலகேம்ல எதுக்கு வீடியோ போடணும்? உள்ளூர்லயே ஒண்ணும் பண்ண முடியல. இந்தியாவுல 2.5% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதுலயும் ஒரு சாரர் எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுத்து போறாங்க, மறுத்து போறாங்க, ஆண்டவரை மறுத்து போறாங்க. அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் சம்பாதிக்க வேலையை பார்த்ததுனாலதான். அப்படி எதுக்கு உள்ளூர்ல ஒன்னும் செய்ய முடியல, ஒன்னும் இது பண்ண முடியல, வெளியூருக்கு போயிட்டாங்களாம், பெத்தலகேமுக்கு போயிட்டாங்களாம். பெத்தலகேம்ல ஆள் இல்லாததான் ஊருக்குள்ள, அதாவது யூதர்கள் வழியாக நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அந்த யூதரில் முதல் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து, அவரால் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அதன் ஊடாக 12 சீசர்களும் யூதர்கள். புரிதுங்களா? அதை தாண்டி பல மிஷினரிகள் எல்லாம் ஆங்கிலேயம் வந்தான்.
இங்க இருந்து இவங்க அங்க போறாங்களாம், பர்மாக்கு போறாங்களாம், இங்க இருந்து அங்க இலங்கைக்கு போறாங்களா, இலங்கையில ஆள் இல்லாமல இருக்கு. எவ்வளவு பயங்கரமான காரியங்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக படம் காட்டுறது, அதாவது ஜெபப்படம், அதுக்கு அடுத்தாக்கல பல காரியங்களை படம் காட்டுறது யாரு அப்படின்னு கேட்டீங்க, கிறிஸ்துவத்தின்படி. கிறிஸ்துவத்தை நாங்க அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம்னு படம் காட்டுறது அவரு. ஆனா இப்படி படம் காட்டுறது யாரு அப்படின்னா ஜான் ஜெபராஜ். சரி, வேற ஒரு பதிவில்